அங்க இருக்கிற வேலுசாமிபுரத்துல ஒரு பெண்மணி நீங்களே பாத்திருப்பீங்க, இன்னைக்கு அருந்து போன ஸ்லிப்பருக்கு 2000 போலீஸ் இருக்கு. இதே போலீஸ் அப்ப இருந்தா நாங்க உயிரோட இருந்திருப்போம். இப்ப எதுக்குங்க போலீஸ்னு அவங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சோ அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யார் கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். சார் சொல்ற கருத்தின்படி ஏன் இந்த இடத்த கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் ஒரு சந்தேக பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னா, உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனதற்கு காரணம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இதை விட பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்கன்னு தெரியும். அப்ப அங்க போலீஸ் பாதுகாப்பு இல்லையா, குறைவா போட்டீங்களா, ஏன் அங்க வந்து அத்தனை பேரை அரேஞ்ச் பண்ணீங்க? அப்ப யோகி ஆதித்யநாத்னா பொறுப்பு சொல்லலாமா? எட்டி பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ்ல போன ஆண்டு 124 பேர் செத்தான். ஒரு சாமியாரோட மண் எடுக்கிறதுக்கு, காலடி மண் எடுக்கிறதுக்கு இவங்க குழு போச்சா, ஆய்வு செஞ்சுதா? உத்தரப்பிரதேசத்தில் வேண்டாம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துச்சுல கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில், உடனடியாக குழு வந்துச்சா? மணிப்பூர் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரதமர் போனாரா, இல்லை இவங்க சார்பில் ஏதாவது குழு போனீங்களா? தமிழ்நாட்டுக்கு 2 குழு அனுப்பியிருக்கிறாங்க இவங்க. தஞ்சையில் ஒரு மாணவி இறந்து போனா, மைக்கேல் பட்டி கார்த்திகேயன் சொல்லுங்க சார். அந்த மாணவியினுடைய மரணத்திற்கு மதமாற்றம் காரணம் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஒரு குழுவை வர வச்சாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை சப்மிட் பண்ணிட்டீங்களா நீங்க? உத்தரப்பிரதேச மக்கள் மீது இல்லாத அக்கறை, குஜராத் மக்களின் மீது இல்லாத அக்கறை உங்களுக்கு வந்து குஜராத்தில் மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு, எத்தனை பேர் செத்தான்? குழு போச்சு. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்கன்னா, இவங்க ஒரு குழு வர்றாங்க, குழு வந்து செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு அவரே அனுராக் தாக்கூரே சொல்றாரு, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை விஜய் சொல்கிறார். இவங்க சொன்ன பிறகுதான் விஜயுடைய வீடியோவே வருது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாள்களா? இதுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லைல்ல. ஒரு அண்ணாச்சி நின்று தெளிவா சொல்றாரு, இவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு, லோக்கல்ல எப்படி இருந்துச்சுங்க, லோக்கல்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களான்னு ஒரு கேள்வி. அந்த அண்ணாச்சி சொல்றாரு, லோக்கல் நிர்வாகிகள் ஒழுங்கா வேலை செய்யலன்னு. இவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், கட்சிக்காரங்க ஒருத்தர் வேலை செய்யலைங்கிறாரு. இவர் லோக்கல் கட்சி நிர்வாகிகள்னு சொல்றாரு, அண்ணாமலை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுக்கு குழு எவ்வளவு அழகாக ஆய்வு செஞ்சதுங்கிறத நாம பார்க்கலாம். ஆணை அமைச்ச பிறகு நீங்க வீடியோ வெளியிடுறீங்க, அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அமைச்ச ஆணையத்தை நீங்களே மதிக்கலாம், அப்புறம் பொதுமக்களுக்கு எப்படி? ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது. ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுதே அரசு அதிகாரிகள் பேசலாமான்னு கேட்டாங்க. கரெக்ட் தானே சார்? அப்ப ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்ற பொழுதே ஒரு குழு வந்து பேசி அந்த குழு ஒரு முடிவு சொல்லலாமா? அரசு என்ன சொல்லுது? நீங்க அரசுகிட்ட சில கேள்விகளை வைக்கிறீங்க, இந்த இடம் கேட்டீங்களா, அவங்க இடம் தொடர்பா தெளிவா பேசுறாங்க. மின்சாரத்தை துண்டிச்சிங்களா, மின்சாரம் எல்லாத்தையும் வீடியோ ஆதாரத்தோட தெளிவா விளக்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் காலையில பேசினாரு, மாலையில திரு அண்ணாமலை நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தார். நீங்க அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் அவங்க கேள்விகள் எழுப்பட்டோம் சார், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எங்க பிரதான இது என்ன லாஜிக்னே புரியல. குற்றம் சொல்வதும் ஆணையத்துடைய விசாரணையை பாதிக்கும் தானே? நீங்க அதை சொல்லலாமா சார்? ஆம்புலன்ஸ் வந்ததால தான் பிரச்சனை ஒரு அரசியல் தலைவர் சொல்லுவார் சார். அப்படியே அமைதியாக எல்லாரும் உட்கார்ந்துருக்கணும். இப்போ அது ஒப்பீனியனை மேக் பண்ணாதான். மிக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தெளிவாக சொல்றாரு, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர் சொல்லுகிறார், விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் மோடியும் அமித்ஷாவும் அவரை காப்பாற்றுவார்கள், அவர் என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு பேசுறாரு. எல்லாரும் பார்த்தோம் அந்த வீடியோ. அவர் பாஜகவுக்கு போனா காப்பாற்றப்படுவார்னா அப்போ விஜய் தப்பு பண்ணி இருக்காருன்னு தானே கோலாகல சினிமா சொல்றாரு. நீங்க ஒன்னோட ஒண்ணா கனெக்ட் பண்ணி பாருங்க சார். குழு வருகிறது, குழு வந்த உடனே ஒரு கருத்தை சொல்லுது, கருத்தை சொன்ன கொஞ்ச நேரத்துல விஜய்ட்ட இருந்து வீடியோ வருது. வீடியோ வருகின்ற பொழுது இந்த கட்சின்னு பேர் குறிப்பிடாம என்னை ஆதரித்த கட்சியினருக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்புறம் இவங்க ஆதரவாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவர் வந்து எங்க கூட்டணிக்கு வரணும்னு சொல்றாங்க. இது எதையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ற அளவுக்கு கூட புரிதல் இல்லாம தான் இருக்கிறோமா? தாவேக வக்கீல் சொல்றாரு சார், அங்கே இறந்தவர்கள் உள்ளபடியே அங்கே இறந்தவர்களா வேற எங்கேயாவது வந்து டெட் பாடி தூக்கி கொண்டு வந்து போட்டாங்களான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் இவங்க எத்தனை பேர் கண்டிச்சாங்க? அங்கே இறந்தவர்கள் உள்ளபடியே அங்கே இறந்தவர்களா வேற எங்கேயாவது வந்து டெட் பாடி தூக்கி கொண்டு வந்து போட்டாங்களான்னு கேட்கிறாரு. நியூஸ் எட்ல அப்படி சொல்றேன். வேன்ல வந்தார்ல, வேன்ல வந்தது உண்மையான விஜய் இல்ல, அவருடைய டூப்பு. இப்படி நான் ஒரு கான்ஸ்பிரசி தேரி சொன்னா நீங்க என்ன கார் திப்ப மாட்டீங்க, ஆதாரம் கேட்க மாட்டீங்க. எங்கேயோ ஒரு இறந்து போன டெட் பாடியை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கிறாருன்னு ஒரு வக்கீல் சொன்னார்னா அதை கேட்டுட்டும் பொறுமையா இருக்கணுமா சார்? சார் நீங்க அரசியல் பண்ணுங்க, இவ்வளவு கேவலமா இவ்வளவு மலினமாக அரசியலை வந்து பண்ணவே. சொன்ன விஷயம், சிலர் கையில் கத்தியோடு வந்திருந்தார்கள், உடைகளை கிழித்தார்கள். இருக்கக்கூடிய மக்கள் நேரில் போனவங்க எதுவும் குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களா? நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைத்தள வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல. சரி, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் கத்தியால் கிழிச்சிட்டாங்க இதெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்கல்ல,
சிவசங்கரி அக்கா உறுதியா நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு மாற்று வலிமையான சக்தி தாவேகா அல்ல, அதிமுக தான் நம்புவாங்க. ரைட்? அப்படின்னா செந்தில் பாலாஜி உள்ளபடியே குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சிருந்தாருன்னா எந்த கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கணும்? தாவேகா கூட்டத்திலேயா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திலேயா? அப்ப எடப்பாடி பழனிசாமி கூட்டம் அதே இடத்துல அமைதியா நடக்குது இல்ல? அப்ப நீங்க யாரை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க? நீங்க அஇஅதிமுக தலைமையையும் அஇஅதிமுக கட்சியையும் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறீங்க. பக்கத்துல ஒரு பெரிய ட்ரைனேஜோட அந்த இது இருக்குது, அந்த பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்குது, இவ்வளத்தையும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இப்ப அங்க கொடுத்துட்டீங்க, அங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல கொடுத்து விபத்தாயிடுச்சு. நாகராஜ் சார் என்ன சொல்லுவாரு? எங்க பெட்ரோல் பங்க் பக்கத்துல கொடுக்கலாமா கேட்பீங்க. நம்ம ஒரு ஹால் வாடகைக்கு கேட்க போறோம். முதல் கேள்வி, எத்தனை பேருங்க வசூவீங்க? 500 பேர், 500 பேருக்கான ஹாலை கொடுப்பாங்க. 1000 பேருக்கான ஹால், 2000 பேர்னா 2000 பேருக்கான ஹால். கட்டுக்கடங்காத கூட்டம் போது கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? அரசுடைய பொறுப்பு. அப்ப நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களா? உங்க அரசு தோற்று விட்டுறது எப்படி கொடூரமா இருக்குன்னா, ஒரு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காமல் நீ ஏன் 8 மணிக்கு மேல வெளியில போன, நீ ஏன் 10 மணிக்கு மேல வெளியில போன, நீ ஏன் ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டு போனேன்னு கேட்கிற மாதிரியான ஒரு தான் சமூக வலைதளங்கள்ல பண்றாங்க. வீட்டுல அழுவாம இருக்கிறவனை கூட நாம மன்னிச்சிடலாம். ஆனா இளவு வீட்டுல இருந்து எதை திருடிட்டு போலான்னு உட்காந்துருக்கான்னு ஒரு பழமொழி உண்டு. அவனை விடவே கூடாது அப்படிம்பாங்க. நாம இப்ப விஜயே மனுஷன் இல்ல, ஒரு தொண்டர்களா அவர் பார்க்கல, உளப்பூர்வமா அவர் பேசலன்றோம். ஆனா பாஜகவுக்கு என்ன நோக்கம்னா, இந்த அது பேர் என்ன, கோலாகல சீனிவாசன் ஒருத்தர் சொன்னாரு என்டிஏக்கு போறதுதான் உத்தமம் அப்படிங்கிறாரு. கோலாகல சீனிவாசன் யாருங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆச்சாரி யாரு? தேசிய செயலாளர்களில் ஒருவர், மூத்த நிர்வாகி. அவர் சொல்றாரு நீ பிஜேபிக்கு என்டிஏக்கு வா அப்படின்னு. இதெல்லாம் என்ன சார்? அவர் கொடுக்கிற செந்தில் பாலாஜி கொடுக்கிற விளக்கத்தை நான் முரண்படுறேன். அவர் சொல்றாரு அந்த இடத்தை எப்படி தேர்வு செய்தார்கள்? நீங்க தானே, நீங்கள் கை கட்டப்பட்டிருக்கின்ற போலீஸ், நீங்க தான் கொடுத்திருக்கீங்க இந்த இடத்தை. செந்தில் பாலாஜிக்கு அண்ணனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல, எஸ்பி பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட் தான் பர்மிஷன் கொடுத்துச்சு. போய் நீதிபதியை கேளுங்க. கோர்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு, அரசு பர்மிஷன் கொடுக்கல. we never gave a permission for that rally. கரூர்லயே நாமக்கல்லையே நாங்க பர்மிஷன் கொடுக்கல. கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட் 1000 கண்டிஷன் போட்டுச்சு. கோர்ட் கொடுத்த ஒரு கண்டிஷனையாவது அவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு கேளுங்க. அங்க துக்கம் நடந்திருக்கு, முதல்ல அதை பாசிஃபை பண்ணணும். அந்த பாசிஃபை வீட்டுல போயிட்டு எரியிற கொல்லிக்கட்டையை புடுங்கி நீ என் கூட வா கூட்டணி பேசுற பேச்சு இருக்கு. நாங்க எல்லாம் முடிச்சிட்டு முன்னுக்கு அனுமதி கேட்டோம், எஸ்பியும் கலெக்டரையும் சந்திக்கிறதுக்கு. சரி, அனுமதி கொடுத்தாங்க சார். அன்னைக்கு காலையில இருந்து யாருமே போன் எடுக்கல. மக்கள் பிரதிநிதி சார், அதுல மக்கள் பிரதிநிதி இல்ல, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க வந்திருக்காங்க, ஏக்நாத் ஷிண்டே அவங்களுடைய டிடிபி தெலுங்கு தேசம் வந்திருக்கிறது, எல்லா கட்சியிலும் வந்திருக்காங்க சார். ஒரு தார்மீக அடிப்படை என்ன கேட்டா அங்க ஒரு அமைச்சரே போய் நின்று இருக்கணும். ரொம்ப அற்புதம் சார். மக்கள் பிரதிநிதிகளை பாஜக மதிப்பது போல உலகத்தில் வேற யார் மதிக்கிறது இல்ல. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், டெல்லியில உங்க ஆட்சி நடந்துச்சுல்ல, விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, எதிர்கட்சி எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில உள்ள போகணும்னு வந்தப்ப டெல்லி பார்டர்ல கூட விடல சார், துரத்தி அடிச்சிங்க. எம்பிக்கள் சட்டையை கிழிச்சிங்க, உத்தரப்பிரதேச சட்டையை கிழிச்சிங்க, மணிப்பூருக்கு உள்ளே விடல. இதெல்லாம் என்ன பொழப்பு? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மீறி போனா 20 அடி இருக்கும் அந்த சாலை. 2 புறமும் கையில் எட்டும் அளவுக்கு மின்சார கம்பிகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனோம், இப்படி ஒரு இடத்தை எப்படி இவர்கள் ஒதுக்கினார்கள் அப்படிங்கறதா என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. எல்லோருடைய பார்வையாகவும் அங்க இருந்தது. குறுகலான இடத்தில் விட்டார்கள். அவர் சொன்னாரு லைட் ஹவுஸ் சார், லைட் ஹவுஸ் 40 ஃபீட் ரோடு, 40 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும்? 80 அடி ரோட்ல எவ்வளவு பேர் நிக்க முடியும் சார்? நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி அங்கதான கூட்டம் நடத்தினாரு. நீதிமன்றத்துல அதை ஒத்துக்கிட்டு, நீதிமன்றத்துல இவங்க புசியானது வந்து இந்த இடத்துல நாங்க நடத்துறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வந்ததுதான். அதுல இன்னைக்கு பாஜக குழு நடத்தின நாடகம் இருக்குல்ல சார், ஹேமமாலினி சொல்றாங்க அங்க 100-200 பேர் கூட நிக்க முடியாது. அதுல இன்னொரு உத்தமர் அனுராக் தாக்கூர் சொல்றாரு இங்க 10-20 பேர் கூட நிக்க முடியாது. யார் அவரு? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ வரக்கூடாது, இந்த மாநிலத்திலே நீ நிக்க கூடாது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ பேசக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்ட ஒரு நபர் அனுராக் தாக்கூர். அவரை வந்து நீங்க நாங்க ரிசீவ் பாஜக போய் பிரச்சார குழு கூட்டணிக்கு இருக்கிற களவாணி இல்லங்க அரசு